ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கோயிலை பற்றின ஒரு vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். சமீபத்தில் நாங்கள் திருச்செந்தூர் போயிருந்தோம். அங்கே முருகப்பெருமானை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் டைம் கிடச்சிது. சரி, அங்கே இருக்கிற குருக்களை விசாரித்த போது இங்கே ரொம்ப பழமையான சிவன் கோயில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இந்த சிவன் கோயில் நம்ம முருகர் கோயில் போகிற அந்த மண்டபம் நுழைவாயிலுக்கு வலதுபுறம் இந்த நுழைவாயில் இருக்குதுங்க. மூலவரை தரிசிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி 3 நிலைகளை கடந்து தான் 3 நிலைகள் கூடிய மண்டபங்களை கடந்து தான் நம்ம இந்த சிவபெருமானை தரிசிக்க போனோம். முதல் நிலை மண்டபம் கடைகள் கூடியது. கடைகள் நிறைய இருக்கும் 2 பக்கமும். நாங்கள் நிறைய வாட்டி போயிருக்கோம். அது நாங்கள் மண்டபம்னே நினைக்கல, கடை தெருவுனே நினச்சிட்டு வந்துட்டோம். இப்போ தான் அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் அந்த கடை தெருவெல்லாம் தாண்டி உள்ளே போங்க, 3வது நிலை மண்டபத்தை கடந்து உள்ளே போனால் தான் நம்ம மூலவரை தரிசிக்க முடியும். இது 2வது நிலை மண்டபம். இங்கே பேச்சியம்மனும் கருப்புசாமியையும் முன்னாடி அமைச்சிருக்காங்க. எந்த சிவன் கோயில்லையும் இந்த அமைப்பு இருக்காது, இந்த சிவன் கோயிலில் தான் இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த 2வது நிலை மண்டபத்தை பாருங்களேன், எவ்வளோ அழகாக, தூண்கள் எவ்வளோ கம்பீரமாக பிரம்மாண்டமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்து நாங்கள் ரசிச்சுக்கிட்டே அப்படியே கடந்து போனோம். என்ன கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு, ஆனாலும் இந்த பழமையான கோயிலை பார்த்து ரசிச்சுக்கிட்டே பழைய நினைவுகளோடு நாங்கள் இந்த 2வது நிலை மண்டபத்தை கடந்து அந்த 3வது நிலை மண்டபத்துக்கு வரும்போது தான் இந்த வலதுபுறம் விநாயகர் கோயில் இருக்குது. முருகர் கோயிலும் விநாயகர் கோயிலும் இருக்குதுங்க. இங்கே அந்த விநாயகர் கல்யாண விநாயகர்னு சொல்லிட்டு திருமண தடைகள்லாம் நீக்கி நம்ம வேண்டிக்கிட்டோன்னா கண்டிப்பாக பலன் இருக்குன்னு சொன்னாங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் இந்த பக்கம் வந்தபோது இங்கே பாருங்கள், ஒரு பெயர் பலகையில் நம்ம சிவபெருமானுக்கு என்னென்ன அபிஷேகங்கள் பண்ணால் அதுக்கு உண்டான பலன்களை அழகாக இங்கே வச்சுருந்தாங்க. அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப பயனுள்ள தகவலாக இருந்துச்சு. அதை இது பார்த்துட்ருக்கும்போது அங்கே இருக்கிற உதவியாளரை எங்கள் ஹஸ்பண்ட் இந்த கோயிலை பற்றி விவரம் கேட்டார். வாங்க அவர் என்ன சொல்லலான்னு கேட்போம். ஆனந்தவள்ளி அம்மாள் தாயார் எவ்வளோ வருஷமாக இருக்குது இந்த கோயில்? 3000 ஆண்டுகளாம் சார். ரொம்ப பழசு. ஏன்னா நிறைய பேருக்கு முருக பக்தர்களுக்கு தெரியல. 3000 ஆண்டுகளாம் சார். வெரி குட். 1800. இது அதை விட இதுதான் பழமையான பழமையானது. அது 1100. அங்கே கல்வெட்டு இருக்காங்க. இது செம்புப்பட்டையில் இருக்கான். சரி சரி, ஓகே. அது கடைங்க, ஷாப். அது போகும்போது எடுத்துக்கலாம். ஆயிரங்கால் மண்டபம் இதுதான் சார். ஆயிரங்கால் மண்டபம். ஓகே. அங்கே மூலஸ்தானத்தில் எல்லாம் சேர்ந்து இங்கே இந்த லாஸ்ட் அங்கே வரைக்கும் சேர்த்து ஆயிரங்கால் மண்டபம். ரைட், தேங்க்ஸ். அவர் சொன்னதுக்கப்புறம் தான் இந்த கோயிலை பற்றி எங்களுக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தோம். 1000 கால் மண்டபமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்து வியந்தோம். இந்த மண்டபத்தை கடந்து நம்ம உள்ளே போகும்போது அங்கே ஒரு சின்ன மண்டபம் இருக்குது. அது வரைக்கும் தான் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதிச்சாங்க. அதனால் அங்கே என்ன மண்டபன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த பக்கம் நல்ல வித்தியாசமான பெயிண்டிங்கோட ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருங்கள். சிலைகள்லாம் ரொம்ப பழமையான சிலைகள் தாங்க எல்லாமே. இன்னும் பராமரிப்பு இருந்தால் இன்னும் கூட நல்லா அழகாக இருக்கும் இந்த கோவில். பாருங்கள், போனோடனே துவாரபாலகர்கள் 2 பக்கமும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது யாழி, 4 பக்கம் யாழி. இந்த பக்கம் வீரபத்ர சிலையும் அதுக்கப்புறமா மன்மத சிலையும் அமைச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் காளி சிலை, மகாலட்சுமி, ஆஞ்சநேயர், இவ்வளோ சிலைகளும் இங்கே ரொம்ப அழகாக அந்த மண்டபத்தில் இருந்துச்சு. இந்த மண்டபத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டே அடுத்ததாக மூலவரை தரிசிக்கிறதுக்காக உள்ளே போகலான்னு போனோம். இது வரைக்கும் தான் நம்மளை வீடியோ எடுக்க அனுமதிச்சாங்க. இங்கேருந்தே பார்த்துக்குங்க. மூலவர், இது தான் மூலவரோட சந்நிதி. அங்கே அபிஷேகம் எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு, மக்கள்லாம் இருந்தாங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு ஆவணி மாதம் திருவிழாவும் மாசி மாத திருவிழாவும் நடக்கிறது வழக்கம். அந்த சமயங்களில் இந்த கோயில்லையும் அதே மாதிரி பூஜைகள் எல்லாம் விசேஷமாக செய்வாங்களாம்.
அந்த சமயம் முருகப்பெருமான் இங்கே வந்து அவங்களோட தாய் தந்தையாரான சிவபெருமானையும் தாயாரையும் வணங்கி ஆசி பெற்று செல்வதாக ஒரு ஐதீகம். அது இப்போ வரைக்கும் நடைமுறைப்படுத்துகிறாங்க. இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு, இந்த கோயிலுக்கு கொடிமரமும் கிடையாது, பள்ளி அறையும் கிடையாதுன்னு அங்கே இருக்க குருக்கள் நம்மக்கிட்ட சொல்லி விளக்குனார். அதுக்கப்புறமா இந்த கோவில் வந்து காலையில் 5 மணிக்கே நட திறக்கிறாங்க. அதுக்கப்புறம் 5:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனம். அதுக்கப்புறம் ஆரத்தி எல்லாம் வரிசையாக பண்ணிவிட்டு 12 மணிக்கு நட சாத்துறாங்க. திரும்பவும் சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு நட திறந்து மறுபடியும் பூஜைகள்லாம் முடித்து நைட்டு 8 மணிக்கு நட சாத்திடுவாங்களாம். இதுதான் அந்த கோயிலோட டைமிங்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போய்க்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் சிவராத்திரி இங்கே ரொம்ப விசேஷமாக பூஜைகள்லாம் நடக்கும். 5 கால பூஜையும் ரொம்ப சிறப்பாக செய்வாங்களாம். திருச்செந்தூரில் இருக்கிற சுற்று வட்டார மக்கள் எல்லாம் வந்து இதில் இந்த 5 கால பூஜையில் கலந்துக்குவாங்களாம். ரொம்ப விசேஷம்னு குருக்கள் சொன்னாங்க. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சிவபெருமானை நேராக தரிசித்து தாயாரையும் தரிசித்து நம்மளோட வேண்டுதலை இங்கே வந்து வேண்டிக்கிட்டோன்னா 100% நிறைவேறும்னு அங்கே இருக்க சாஸ்திரிகள் சொன்னாங்க. என்னை ரொம்ப மெய்சிலிர்க்க வச்சுச்சு. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வரணும்னு நம்ம நினச்சா கூட வர முடியாதான். அது கொடுப்பனன்னு ஒன்று இருந்தால் தான் இந்த கோயிலை வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு போக முடியும் அப்படின்னும் அந்த குருக்கள் சொன்னது என்னை ரொம்ப, நாங்களும் நிறைய வாட்டி திருச்செந்தூர் கிட்டத்தட்ட 15-20 வருஷமாக வருஷம் வந்திருக்கோங்க. இந்த வட திருப்பதி, நவ திருப்பதி எல்லாமே போயிருக்கோம். ஆனால் சிவன் கோயில் இருக்கிறது எங்களுக்கு வந்து தெரியவே இல்லை. இந்த வாட்டி தான் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற திருச்செந்தூரில் முருகரை தரிசித்து முடித்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற குருக்கள் சொன்னார், இங்கே பக்கத்துலேயே ஒரு சிவன் கோயில் இருக்குமா, நீங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னபோது தான் ஒரு சின்ன கோயிலாக தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் இங்கே வந்தோம். பார்த்தா இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு பழமையான கோயில் எங்களுக்கு தரிசனம் கிடைச்சது. ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் திருச்செந்தூர் வரவங்க அனைவரும் இந்த சிவபெருமானையும் வந்து தரிசித்து உங்களோட வேண்டுதலை வந்து நீங்கள் இங்கே வேண்டிக்கிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறுன்றது என்னோட ஆழமான நம்பிக்கை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் திருச்செந்தூர் வர்றவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த சிவன் கோயிலையும் வந்து விசிட் பண்ணுவாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களும் நல்ல ஆரோக்கியமான சமையல்களும் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம். நம்ம வீடியோ பார்க்குற உங்களில் யாராவது இந்த சிவன் கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? உங்களோட வேண்டுதல், உங்களோட அனுபவங்களை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்குவேன். அதே மாதிரி நம்ம சேனலை பார்க்குற உங்கள் எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறணும்னு நான் சிவபெருமானை வேண்டிக்கிட்டேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.